தெய்வ மனங்களுக்கு வணக்கம். நாராயணா நாமத்தின் மகிமை. ஒரு சமயம் நாரதருக்கு, நாம் மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா என சொல்கிறோமே, அதன் மகிமை என்ன என்று பெருமாளிடம் சென்று, உன் நாமத்தின் மகிமை என்ன என கேட்டார். அதற்கு பரமாத்மா, நீ பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகளின் காதில் நாராயணா என சொல், பிறகு என்ன நடக்கும் என்று நீயே தெரிந்து கொள்வாய் என கூறினார். முதலில் எறும்பிடம் சென்று நாராயணா என உச்சரிக்க அது இறந்து போனது. பின்பு கிளி, பசுவின் கன்றிடம் சென்று உச்சரிக்க அவைகளும் உடனே மடிந்தன. நாரதர் பெருமாளிடம் சென்று நடந்ததை கூறினார். அந்த பூச்சி, பறவை, விலங்குகளின் ஆயுட்காலம் முடிந்திருக்கும். இப்பொழுது காசிராஜனுக்கு குழந்தை பிறந்துள்ளது. அதன் காதில் போய் நாராயணா என சொல் என்றார். நாரதரும் அப்படியே செய்ய அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது. நான் நாராயணா என கேட்டதால் பூச்சியாய், பறவையாய், விலங்காய் பிறந்து பின் மனிதனாக, அதுவும் ஒரு ராஜாவுக்கு இளவரசனாக பிறந்துள்ளேன். இதுதான் நாராயண என்னும் நாமத்தின் மகிமை என்றார். ஆகையால் நாராயணா என்னும் சொல் வாழும் காலத்தில் செல்வத்தை அருளும், பிறகு இறந்த பிறகு பிறவி பிணியை தீர்க்கும் என்ற அர்த்தத்தை நாரதர் புரிந்து கொண்டார்.